அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் வழங்கும் தமிழா பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ், கோ பிரசன்டட் பை பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மற்றும் போத்தீஸ்ல ஆடிக்கு தள்ளுபடி எக்ஸ்ட்ராவா டிஸ்கவுண்ட் வவுச்சர். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். நம்மளுடைய சொசைட்டியில் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவி ஒரு 2 பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துப்போம். அதில் 2 பிள்ளைகள் அப்படின்னா அவங்க வளர்கிற விதம், ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற விதம், ஒரு புதிய உறவு முறை, ஒரு காதலனோ இல்லை காதலியோ இல்லை மனைவியோ, இவங்க எல்லாரையுமே அந்த பிள்ளைகள் எப்படி அணுகுறாங்க, ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணுறான்னா பெற்றோர்கள் தான் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க அந்த குழந்தையை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது தொடங்கி ஒரு உறவு முறையை அணுகிற வரைக்கும் பெற்றோர்களோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, சில கால சூழல் காரணமாக இல்லை சில விஷயங்கள் காரணமாக ஒற்றை பெற்றோராக குழந்தைகளை வளர்க்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கு. அதில் சில விளைவுகளும் இருக்குது. ஸோ இந்த தமிழா நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, ஒற்றை பெற்றோராக குழந்தைகளை வளர்த்தவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒற்றை பெற்றோர் வளர்த்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை டீல் பண்ணக்கூடிய பிள்ளைகள் மறுபுறம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்டருந்தே தொடங்கலான்னு பார்க்குறேன். என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா தான் பெஸ்ட்டு. நான் இதை இந்த மொமெண்ட்டில் உணர்ந்தேன். இவ்வளோ பெரிய விஷயத்த எங்கள் அப்பா அம்மா எனக்காக பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காங்க, நான் இப்போ தான் இந்த மொமெண்ட்டில் தான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மொமெண்ட் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். என்னுடைய பியூபர்ட்டிலேருந்து என்னோட டெலிவரி பார்த்த வரைக்கும் அப்பா தான் பார்த்தாங்க. ஸோ டெலிவரிக்கு அப்புறமா அந்த போஸ்ட்மார்ட்டம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக அப்பா தான் டேக் கேர் பண்ணாங்க. இப்போது என்னோட குழந்தைக்கு இப்போ 8 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் அவனை அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு சானிட்டரி பேட்ஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து ஒரு நேரம் அந்த பேடை நான் தூக்கி போட மறந்துட்டா அதையுமே எங்கள் அப்பா தான் எடுத்து தூக்கி போடுவாங்க. எங்கள் அம்மாலாம் இருந்திருந்தா எனக்கு செல்படி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்துக்குலாம். பரவாயில்ல சார், வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நிறைய பேரை இந்த சானிட்டரி நாப்கின் வாங்குறதே ரொம்ப ஸ்டிக்மாவா, நான் எப்படி போய் வாங்குறது, ஒரு ஜென் எப்படி வாங்குறது அப்படின்னு தயங்குற இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்லி பண்ணது பெரிய விஷயம் சார். மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு மேலே. என்னோட லைஃப்பில் ஐ திங்க் எல்லாருக்குமே மேரேஜுங்கிறது ஒரு பெரிய டிசிஷன். ஸோ அந்த மேரேஜே நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பா கிட்ட சொன்னேன். ஓகே. ஸோ அந்த மொமெண்ட்டில் அப்பா வாஸ் வெரி ப்ராக்டிக்கல். உடனே என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கேஷ் அனுப்பி, நீ என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு, ஐ கம் அண்ட் மீட் யூ அப்படின்னாரு. ஏன்னா அப்பாவை சின்ன வயசுலேருந்து பயந்து டக்குன்னு ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறின அந்த மொமெண்ட் அதுதான். பிகாஸ் நான் அப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால நானே டிசிஷன் எடுத்து நான் மேரேஜ் பண்ணேன், ரெஜிஸ்டர் மேரேஜ். ஏன் அப்பா கூட அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்களேன். இல்லை, நான் ஹாஸ்டலில் இருந்தேன். ஓகே. ஸோ அந்த டைமில் நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணலாம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு மெயில் அனுப்புனேன். ஸோ அந்த மொமெண்ட் மெயிலை பார்த்துட்டு அப்பா கால் பண்ணார், எங்கே இருக்க அப்படின்னு. இந்த ஹாஸ்டலில் இருக்கிறேன்னு சொன்னேன். உடனே அக்கௌண்ட்டுக்கு கேஷ் அனுப்பி ஃபர்தராக நீ என்ன மூவ் பண்ணணுமோ பண்ணு அப்படிங்கும் போது அப்போது ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாக தெரிஞ்சார். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எப்படி சார் இப்போ சிங்கிள் பேரண்டாக வளர்க்குறீங்க, இதில் மெயில் அனுப்புகிறாங்க இது மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வருதுன்னா எல்லாரும் என்கிட்ட முதல்ல சொல்லலை, அட்லீஸ்ட் நேரில் சொல்லலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மெயில் மெயில் தான் சொல்லியிருக்காங்க. அந்த மொமெண்ட்டை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? அது அவள் விரும்புகிற லைஃபு, நான் விரும்புகிறது, நம்ம பெற்றோர்கள் நம்ம விரும்புகிறோம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணுன்ட்டு. பட் அவள் அவளுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ணுறா. நான் வாழ போகிறது கிடையாது தானே, அவள் தானே வாழ்கிறா, அதை நான் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஓகே. இந்த பக்கம் என்னுடைய அப்பா தான் பெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சிங்கிள் ஃபாதராக 7 வயசுலேருந்து, என்னோட 7 வயசுலேருந்து அவர் என்னை வளர்த்துட்டு இருக்காரு. 7 வயசில் எப்போ நான் எங்கள் அம்மா போனாங்களோ அந்த செகண்ட்லேருந்து அவர் வளர்க்குற ஒவ்வொரு செகண்டையும் நான் ஸ்பெஷல் மூமெண்ட்டாக தான் பார்க்குறேன். எனக்கு நான் பெரிய பொண்ணு ஆன உடனே எனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறது நான் பார்த்துட்டேன். ஆனால் ஒரு அம்மா இருந்தா என்னென்ன செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது, இந்த புட்டு செய்கிறது அது இதுன்னு நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் நான் பண்ணுவேன்னு சொல்லி ஆஃபீஸ்லேருந்து எனக்காக எல்லாமே செஞ்சார். அது கூட பரவாயில்ல, மார்னிங் எழுந்திரிச்சு 4 மணி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு 2 மணி தூங்குற வரைக்கும் அவருக்கு என் சிந்தனை மட்டும்தான் இருக்கும். அந்தந்த செகண்ட்லாம் இவரை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. இதே மாதிரி ஒரு ஃபாதர் எல்லா ஜென்மத்திலையும் கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். சரி, என்னதான் பார்த்துக்கிட்டாலும் அதில் இவ்வளவு விஷயம் மெனக்கிட்டு அப்பாவா பண்ணுறதுங்கிறது அது ஒரு எக்ஸ்ட்ரா மைல் தான். அது என்னுடைய ஒய்ஃபோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, என் குழந்தை ஒரு டான்ஸராக மாறணும்னு. அப்போ போவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல, பட் போயிட்டா. பிகாஸ் காட் அதுலேருந்து இவளை என்ன மனைவி இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பாளோ எல்லாம் நான் சிங்கிள் ஹேண்டடாக செஞ்சேன். இவ்வளோ ஒரு பெரிய பாடகி ஆக்கணும்னு கர்நாடிக் மியூசிக் கற்றுக் கொடுத்து, ஷீ இஸ் எ பியூட்டிஃபுல் சிங்கர் நவ்.
அப்பா இவ்வளோ பேசுகிறாங்க, நீங்கள் ஒரு நல்ல சிங்கிங் கிளாஸும் போனேன்னு சொன்னாங்க. அப்பாக்கா 2 லைன் பாடல்னா என்ன பாடுவீங்க? ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே. சார் புல்லரிச்சிச்சிங்க எனக்கு. ஐயோ, தேங்க்யூ. இந்த பாட்டு வந்து அம்மாக்கான பாட்டு. அவங்க டெடிகேட் பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவை உங்கள்கிட்ட பார்த்துருக்காங்கங்க தான் அந்த பாட்டு வருது. இப்போ இவங்க சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இந்த மொமெண்ட்டில் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா தான் பெஸ்ட்டுன்னு நான் நினச்சேன். பர்சனலைஸ்டாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்ல அந்த மொமெண்ட்? கண்டிப்பாக இருக்குது சார். எனக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட நிறையா சொன்னாங்க, இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க, எங்கள் பாட்டி தாத்தா வந்து எங்கள் 2 பேத்தையும் எடுத்து வளர்த்துக்கிறாங்க, நீங்கள் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கு அப்போ ஒரு 32 தான் இருக்கும் ஜஸ்ட். அப்படி இருக்கும்போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு என் பொண்ணுங்க 2 பேர் மட்டும் போதும், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அவங்க எங்களுக்காக தனியாக தான் வளர்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே படிக்க வச்சு என்ன பண்ண போகிறேன், என்னெல்லாம் காலேஜே படிக்க வைக்க வேணான்னு எங்கள் டீச்சர்ஸ் முதல் கொண்டு சொன்னாங்க சார். ஏன்னா ஒரு டீச்சர் வந்து சொல்லக்கூடாது, இந்த குழந்தைய வந்து படிக்க வைக்காதீங்க, நிறுத்திடுங்க, வேலைக்கு அனுப்புங்க, தனியாக இருக்கீங்க, நெக்ஸ்ட் அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கல, ஆனால் என் பொண்ணையாச்சு அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல நான் இருக்கேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்னை படிக்க வச்சாங்க. இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்கேன். அம்மா ரொம்ப தேங்க்யூம்மா, மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க. உங்களால தான் நான் இன்றைக்கி ஒரு டீச்சராக இங்கே வந்து நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அம்மா எப்படி ஒரு இவ்வளோ சின்ன வயதில் வந்து ரீமேரேஜ் பண்ண சொல்லி பலரும் சொல்லியிருப்பாங்க. அந்த டெசிஷன் வேண்டாம் அப்படின்னு டெசிஷனை எப்படி எடுத்தீங்க? 2வது பாடம் சொல்லிக் கொடுக்க டீச்சர் வந்து நீங்கள் அவங்களை வேலைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் பொருளாதார சூழ்நிலை அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். எப்படி அந்த முடிவு கண்டிப்பாக படிக்க தான் வைக்க போகிறேன், என் மகளை ஆளாக்கி காக்க போகிறேங்க, அந்த வைராக்கியம் எப்படி? நாங்கள் வந்து லவ் மேரேஜுங்க சார். எங்கள் வீட்டுக்கார் வந்து கேன்சரில் இறந்துட்டாப்புல. அவர் நினச்சாதான் எனக்கு பேச வரும். கையேந்தி பவன் கேள்விப்பட்டிருக்குங்களா? தள்ளுவண்டி தள்ளுவண்டி வச்சு இட்லி சுட்டு ஆப்பமிட்டு என் குழந்தை படிக்கிற ஸ்கூல்லையே என் சிசி குழந்தைகளுக்கு ஆர்டர் எடுத்து எங்கள் பிடி மிஸ் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ ஆக்சுவலாக அம்மா உணர்ச்சி வசனதுனால உணர்ச்சி ததும்பல அவங்களால பேச முடியல. இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்காங்க, அவங்கள டீச்சர் ஆகிறதுக்கு வைராக்கியமாக பண்ணியிருக்காங்க. அம்மாக்காக நான் இதை ஒன்று பண்ண விரும்புகிறேன், நன்றி செலுத்த நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா நான் வந்து பைக்கில் அவங்கள கூப்பிட்டு போகணும்னு ஆசை சார். எல்லாரும் அதை பார்க்கணும், அதுதான் அவங்களோட ஆசை. கவலைப்படாதீங்க, விரைவில் உங்கள் ஆசை நிறைவேறிடும். உங்களுடைய துணையை இழந்த பொழுது ஒரு பயம் ஒன்று வரும். அதுவும் பெண்களாக இருந்தோம் அப்படின்னா பொருளாதாரம் தான் முதல்ல வரும். நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம முதல்ல ரன் பண்ண போகிறோம், இன்னொன்று சொந்தக்காரங்கள்லேருந்து வெளில இருக்கவங்க வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்க, என்னெல்லாம் கேட்டு நம்ம ஒன்றும் வாழ வேண்டியிருக்கு அப்படின்னு வரும். அப்படி எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்து பயந்தீங்க? சார் எனக்கு பயமே கிடையாது சார். பயமே இல்லையா? பயமே இல்லை. ஏன்னா என்னை எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க. அந்த ஏமாற்றத்தில் நான் அடுத்தது என்ன பண்ணணும், என் பசங்களை நான் எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு என்னெல்லாம் நான் கொடுக்கணும், ஒழுக்கம், படிப்பு, மரியாதை, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உன் மனசாட்சிக்கு முதல்ல பயப்படு, அவங்க மேலேயே என்னோட அக்கறையை வச்சதுனால நான் எதுக்குமே பயப்படல சார். உங்களை எதில் ஏமாத்துனாங்க அதை சொல்லுங்க. எல்லாருமே சார், சொந்தக்காரங்க முதற்கொண்டு. எங்கள் வீட்டுக்காரர் 3 வருஷம் தான் சார் என் கூட வாழ்ந்தாரு. சரி, அப்போ அவர் விட்டு போகிறாங்க, பொருளாதாரம் உங்களுக்கு முதல்ல அடிபட்டு போயிடும். வீட்டு வேலை தான் சார் செய்கிறேன், வீட்டு வேலை தான் சார் செய்வேன். 100 பேர்னா கூட நல்லா சமைப்பேன் சார். எல்லார் வீட்லையுமே சமையல் வேலை, வீட்டு வேலை இப்படி செஞ்சு 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 பசங்களை வளர்த்தேன். இன்னைக்கு என்னவா இருக்காங்க உங்க பசங்க? பையன் வந்து இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் கண்ட்ரோல் ரூமில் டிஎல்லாம் இருக்கிறாரு சார். என் பையன் என் கஷ்டத்தில் கூடவே இருந்து டேபிள் தொடைமா எச்எல்லாம் எடுப்பான் சார். அந்த 1.5 மாதம் லீவில் ஸ்கூல் 8வது படிக்கிறதுலேருந்து என் பிள்ளை வேலைக்கு போவோம். என் கூடவே எனக்கு உதவியாக பண்ணும். அது வருஷம் பீஸாக அது கட்டிக்கும். பொண்ணையும் படிக்க வச்சேன், பையனையும் படிக்க வச்சேன், எல்லாரையும் ஒரு நிலைமை காய்க்காது. அதனால் இந்த பயன்றது வச்சுன்னு வச்சிங்களேன் சார், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியாது. ஆனால் ஒன்று, சில பேருக்கு வார்த்தைகளில் வந்து நம்பிக்கை இருக்கும், அவங்களோட குரல்ல நம்பிக்கை இருக்கும். எனக்கு ரொம்ப என் மேலே நம்பிக்கை சார். டோன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த டோனுக்கும் அவங்க பேசுகிற டோனுக்கும் முதல்ல அந்த குரல்ல நம்பிக்கை இருக்கு. வேற யாருக்கு வந்து முதல்ல பார்த்து இந்த மொமெண்ட்ல எனக்கு பயம் வந்துச்சு? என்னோட மனைவி இறந்தது வந்து ஒரு சடன் டெத்து. என் பொண்ணுக்கு 2.25 வயசு, பையனுக்கு 7 வயசு. நான் வந்து நார்மலாக எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்படுறவங்க கிடையாது. ஆனால் பயந்தேன். என்னன்னா, கடவுள் எனக்கு ஆயுசை கொடுக்கணும், என் குழந்தைங்க ஆயுசு கொடுக்கணுமே, நான் இருக்கணுமே முதல்ல.
எனக்கு ஆயுசை கொடுக்கணும் கடவுள், என்னுடைய குழந்தைகள் பெருசாகிற வரைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் கற்றுக்கிட்டேன், எல்லாத்தையும் கேட்பேன். இது எப்படி என்னெல்லாம் செய்யணும், கற்றுக்கிட்டீங்க? சமையல் எப்படி செய்யறதுன்னு கேட்பேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இது எப்படி செய்யணும், இது எப்படி செய்யணும்னு கேட்டு தான் கற்றுக்க முடியும் ஓரளவுக்கு. இனி வரைக்கும் என் சமையல் தான் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. என்ன சாப்பாடு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்பா உங்களுக்கு? அப்பா வந்து இந்த கூட்டு நல்லா செய்வாங்க சார். அந்த ஒன் பாட் குக்கிங் மாதிரி எல்லாத்தையும் போட்டு பருப்பையும் போட்டு விசில் அடித்த ஒரு எங்களுக்கு தெரியாது சார். நாங்கள் பண்ணுறது தான் சமையல். அது எப்படி இருந்தாலும் நாங்கள் தான், அது நல்லா இருந்தாலும் நாங்கள் தான், நல்லா இல்லைனாலும் நாங்கள் தான். ஸோ அது நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் தயிர் சாதம்லாம் இந்த கோயிலில் கொடுக்குற மாதிரி அந்த கடுகுலாம் தாளித்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். எல்லா காயுமே ரொம்ப நல்லா செய்வாங்க. சாம்பார், குழம்பு அதெல்லாமே நல்லா செய்வாங்க சார். சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் சார், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. அவர் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நானும் எங்கள் அண்ணனும் தெச தெரியாமல் போயிருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன பார்த்தாரு சார். இப்போ என் குழந்தைய பார்க்குறாரு சார். எங்கள் ஹஸ்பண்டுக்கு அம்மா அப்பா இல்லை. இப்போ எங்கள் ஹஸ்பண்டையும் எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிறாரு. ஓகே, சார் சொல்லும் போது அவர் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு பயம் ஒன்று சொன்னார். என் ஆயுசு வந்து நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் என் பிள்ளைகளை வளர்க்க முடியும்னு. ரொம்ப யதார்த்தமான ஒரு பயம். அந்த மாதிரி யதார்த்தமாக முதல்ல வந்த பயம். நான் ஆஃபீஸ் உண்டு, என் வேலை உண்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே கால் மேலே கால் போட்டுன்னு காஃபி கொண்டா அப்படிம்பேன். பக்கம்தான் ரூமு, நான் போய் எடுத்துக்கலாம், போட்டு கொடுத்தா எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி கொண்டா அப்படிம்பேன். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன். திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் டெத்து. என்ன செய்யணும்னு தெரியல. அப்போது ஒரு பெண் குழந்தை 7 வயசு. நான் ஆஃபீஸ்க்கு போகணும், ஆஃபீஸில் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருந்தது. இவளை கொண்டு இங்கே திருச்சியில் அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டில் விட்டேன். நான் ஒவ்வொரு வாரமும் ஏர் டேஷ் திருச்சி டெல்லியிலேருந்து என் சம்பளம் முழுக்க ஒரு மாதத்தில் 4 தடவை டெல்லியிலேருந்து வந்துடுவேன் என் பொண்ணை பார்க்குறதுக்காக. 7 வயசில் அப்பா எனக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு நிறைய எண்ணெய் ததும்ப வத்த குழம்பு வச்சு கொடுப்பா அப்படின்பா. உடனே எனக்கு தெரிஞ்சதோ தெரியாதோ ஒரு புத்தகத்தை பார்ப்பேன், இல்லாட்டி இப்போதான் இது இருக்கு பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு பண்ணி கொடுப்பேன். அப்பா சூப்பர்ப்பா, அம்மா வைக்கிறதோட சூப்பராக பண்ணிட்டப்பா அப்படின்பா. அவள் என்ன கேட்குறாளோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். சார், இப்போ நீங்கள் சொல்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் ஆனால் பயங்கிறீங்க. அந்த பயத்தில் ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதை தான் நான் வெளிக்கொண்டு வர ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிருக்கேன். அந்த பயம் என்ன? நான் ஆண்மகன், என் கேரக்டர் கொஞ்சம் மாறி இருந்தாக்க அது என் பெண் குழந்தைக்கு என்ன விதத்தில் பாதிக்கும், இதில் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன் சார். எப்படி ஒரு பெண் வந்து தன் கணவனை இழந்தப்புறம் வெளியில் போக முடியாது, ஒரு இன்னொரு ஆம்பளைங்கிட்ட பேசி ஒரு ஹெல்ப்பு கேட்க முடியாதோ, ஈக்குவலி எ மேல் ஆல்சோ. நான் வந்து வீட்டில் ஒரு பெண் வேலைக்காரியை வச்சுக்க முடியாது, அக்கம் பக்கத்துக்கு பயப்படணும். இத்தனை ஆண்டுகள் வந்து உங்களை வந்து பல சிரமங்கள் நடுவில், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து உணர்வு ரீதியாக இருக்கலாம், அவங்க ஒரு துணையை இழந்திருக்காங்க. இத்தனை வருடம் துணையாக இருந்த ஒருத்தங்க இழந்திருக்காங்க. அப்படி பல பிரச்சனைகள் நடுவில் தான் வந்து உங்களை வளர்த்துருக்காங்க. இத்தனை ஆண்டுகள் வந்து வேறு சூழ்நிலைனால என்னால் சொல்ல முடியாமல் இருந்துச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் என்னால் இப்படி ஒன்று இருக்குது, நான் சொல்ல நினச்சேன், ஆனால் சொல்ல முடியாமல் இருக்குது. இந்த டயத்தை நான் யூஸ் பண்ணி நான் என்னோட அப்பாக்கோ என்னோட அம்மாக்கோ நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் வெளியே எல்லாக்கிட்டமே பேசுவேன், பட் அம்மா கிட்ட எதுவும் பேச மாட்டேன். ஸோ அதனால தான் இப்போ அவங்களுக்காகவும் நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். அதை அவங்க முன்னாடி நான் படிச்சு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். டியர்மா, உங்களுக்காக நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் லெட்டர் இது. என்னடா லெட்டர்னு யோசிக்காதீங்க. உங்களை பற்றி அவங்கக்கிட்ட பெருசாக நான் எதுவும் பேசினது கிடையாது, அதனால தான் இந்த லெட்ரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்குன்னு கேட்காதீங்க. ஸோ இத்தனை வருஷம் கஷ்டம்னா என்னன்னு காட்டாமல் என்னை வளர்த்ததுக்கு. எல்லாமாவும் பண்ணுறது தானே நீங்கள் கேட்கலாம், ஆனால் எனக்கு எல்லாமாவும் நீங்கள் ஆகிட முடியாதுல்ல. நீங்கள் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். மறுபடியும் நன்றி சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஏன்னா ஒரு அப்பா இல்லாமல், ஒரு ஆண் துணை இல்லாமல், குடும்பத்தோட கூட பிறந்தவங்க சப்போர்ட் இல்லாமல், என்னோட எல்லா நஷ்டத்துலேயும் என்னோட நண்பர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோட கூட இருந்ததில்லை. ஆனால் எல்லா நேரத்துலையும் என்னோட உடல் அளவுலையும் மனதளவுலையும் என் கூட இருந்திருக்கீங்க. ஸோ எனக்கு எப்போவுமே நீங்கள் ஆச்சரியம் தான். இங்கே ரீசெண்டாக தான் அம்மா வந்து எனக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அம்மா வீட்டு வேலை தான் செய்கிறாங்க. ஸோ இயர்லி ஸ்டேஜஸில் நிறைய ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது நான் வந்து எனக்கே லேட்டராக தான் தெரியும். எனக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் அதை நான் ரிலைஸ் பண்ணேன். ஸோ அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு கேட்கும்போது அதை அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதை நீ இப்படி நினச்சிருந்தா அவங்க போலீஸ் அந்த மாதிரிலாம் போயிருக்கலாம், பட் ஆனால் அவங்க அதை பண்ணலை. அதை அவங்க பாசிட்டிவ் வேலை எடுத்துகிட்டு இப்போ இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த மாதிரி என்னையுமே வளர்த்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஸ்பெஷலாக நான் ஒன்று கிஃப்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன், அது கொடுக்கலாமா? ப்ளீஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அவங்கள கூட்டிட்டு போய் தான் வாங்கினேன், அது அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு தான் எடுக்கிறேன்னு. ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி கேட்டாரு, நான் செலக்ஷன் பண்ணேன். உங்களுக்கே வாங்கிட்டு வந்தாங்களா? இது அவர் முதல் மாசம் சம்பளத்தில் வாங்கி கொடுத்தது எனக்கு. இது
உங்களோட மகன் ஒன்று பேசும்போது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நீங்க வேலை பார்த்த இடங்கள்ல உங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வந்துச்சு, ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு. அதை நீங்க போலீஸ் வழியா போய் டீல் பண்ணல, நீங்களே டீல் பண்ணீங்கன்னாங்க. என்ன நடந்துச்சு, நீங்க எப்படி டீல் பண்ணீங்க அதை? அது எல்லாரும் வீட்லேயுமே வேலைக்காரிங்கன்னாலே அது வேறு பார்வையில் தானே சார் பார்ப்பாங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான், கிடைச்சிட்டா தப்பு. அதனால் என்னால் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது. சொல்லலாம், சண்டை போட்டு வைக்கலாம், மாட்டி விடலாம். அந்த ஆம்பளை அப்படின்ற குணத்தை அங்கே நான் பார்த்தேன். சரி, நம்மளால் முடிஞ்சது நம்ம சொல்லுவோம். ஆனால் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, எனக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு, வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாறுறாங்க. அந்த ஆண் கிட்ட சொன்னீங்களா? ஆமாம், ஏன்னா வேறு வழி இல்லை, உங்ககிட்ட தான் நான் கெஞ்ச முடியும், நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு, நீங்களே என்ன இப்படி பண்ணால் வெளியாளுங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும்போது இறக்கும். அப்போ என் மேலே மரியாதை வந்துட்டுது எல்லாருக்கும். எல்லார் வீட்லேயுமே நல்லா சத்தமாக பேசுவோம். அந்த ஒரு வாய்ஸ் தான் என்னோட பலமே. நான் என்னோட ரியாக்ஷன் தான். நான் யாரையும் மாட்டி விட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அட்வைஸு. ஆனால் மாறிட்டாங்க, எல்லாருமே மாறிட்டாங்க. அதனால தான் சொல்ல, வெளியே ஆளுங்க என்ன பேசினாலும் நம்ம கண்டுக்க கூடாது சார், நம்ம சுத்தமாக இருக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இந்த இவ்வளவு ஸ்ட்ரகிள் நடுவில் தான் வளர்ந்தோங்கிறது உங்களுக்கு வளரும் போது தெரியுமா, இல்லை இந்த மொமெண்ட் தான் எல்லாமே ரியலைஸ் ஆகுது உங்களுக்கு? இல்லை சார், எனக்கு இயர்லி ஸ்டேஜஸ்லேருந்து எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க பட்ட கஷ்டம் எல்லாமே. அவங்க சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டம். இன்னொன்றும் சொல்கிறேனே, அவங்க ஸ்கூல் போகாததுக்கு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னா, யூனிஃபார்ம் அவங்க வயசுக்கு வந்துட்டாங்க. 6வது 7வது படிக்கும்போது யூனிஃபார்ம் கிழிஞ்சிருக்கும். ஒரு பொம்பளை பொண்ணு கிழிஞ்சிட்டுலாம் போக முடியாது இல்லையா, அதனால் அவங்களுக்கு போக பிடிக்கல. ஸோ அதனால் ஸ்கூலில் விட்டு டிஸ்கண்டினியூ ஆகி போயிடுவாங்க வீட்டில் சொல்லாமல். என்னைக்காவது படிக்காம விட்டோம்னு அது இருக்கு சார். பையனை இன்னும் மேம்பட்ட வச்சிருப்பேன் சார், எனக்கு கிடைக்காத என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணுன்ற அந்த ஒரே வைராகத்தில் தான் சார் படிக்க வச்சேன் நான். எங்கள் ஜென்ரேஷன்லேயே எங்கள் அம்மா எங்கள் அக்காவை படிக்க வச்சது தான் ஃபஸ்ட்டு பட்டதாரி ஜென்ரேஷன்லேயே. உன் குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி? ஆமாம். எங்கள் பையன் 10வது மேக்ஸ் படிக்கும்போது எனக்கு மேக்ஸ் தெரியும் சார். அப்போ ஏன்னா அவங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து படிப்போம். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து படிப்போம். இங்கிலீஷ்லாம் எனக்கு தெரியும் சார், இப்போலாம் நல்லா எழுத்து கூட்டி படிப்பேன் சார். 2 பேரும் இங்கே கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுங்களேன், கேட்போம். ஹாய்மா, ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீங்க உங்க பையனை கேளுங்க, நீங்க ஏதாவது கேட்கணும்ல. கேட்குறேன் சார், அவர் எனக்கு கச்ச பொக்கிச்சம் சார். அவர் இங்கிலீஷ் சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மாமா. நைஸ். இப்போ உங்களுக்கு உங்க அப்பா, எனக்கு இது வரைக்கும் எனக்கு அப்பா இதை பண்ணல, இப்போ இந்த மொமெண்ட்ல எனக்கு அதை பண்ணணும்னு விரும்புறேன் சொல்லி இப்போ அதை பண்ண மாட்டாரு சார். ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். சொல்லுங்க. இல்ல என்னுடைய கிட்ட நின்று கூட பிடிச்சலாம் போட்டோ எடுத்ததே கிடையாது சார். இதுவரை கிட்ட நிக்க மாட்டாரு, ஒரு டிஸ்டன்ஸ்லயே தான் நிப்பாரு எப்பவுமே. இப்படியே ஓரமாவே இப்படியே தான் நிப்பாரு. உங்களோட பொண்ணு வாய் விட்டு அவங்களோட ஏக்கத்தை சொல்லிட்டாங்க, அதாவது ஒரு போட்டோ கூட அவன் நின்று எடுத்தது இல்லை அப்படின்னு. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டேட் அப்படிங்கிறவர் வந்து அப்பாங்கிறவர் எனக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரியான ஒரு செக்யூர் ஃபீல், அதை ஒரு லவ்வா ஒரு கை பிடிக்க நிற்கிறது, ஒரு போட்டோக்கு நிற்கிறது அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் இப்போவாது நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஃபோட்டோ எடுப்போம். எதுக்கு யோசிக்கிறீங்க? வாங்க, ஃபோன் இருக்குல்ல, வாங்க எடுத்துட்டு வாங்க. வாங்க. இது வரைக்கும் நான் வந்து சொல்ல நினைச்சேன், பட் ஆனால் சொன்னா அவன் எங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாளோங்கிறதுக்காக சொல்லாம இருந்தேன். இல்லை என்னுடைய இந்த பக்கத்தை அவளுக்கு தெரியாமலே மறைச்சு வச்சிருந்தேன். அதை நான் இப்போ வந்து இது இந்த நேரம் அவங்களுக்கு தெரிய வேண்டிய நேரம், இது ரைட் டைம் டு சே அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? நம்ம எல்லாருமே இங்கே அம்மா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, சிங்கிள் பேரண்ட்டாக ஃபாதர் ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு தான் பேசணும். பட் அந்த பக்கம் கண்டிப்பாக குழந்தைங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நான் அதை தான் நிறையா தடவை யோசிப்பேன், கேட்டதில்லை. ஆனால் ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் அப்பா இல்லைன்னு அவள் ஃபீல் பண்ணுவாளோ, பக்கத்து வீட்டு பசங்க வந்து கூட விளையாடுறப்போ என் பையன் வந்து அவங்க அப்பா கௌரேஷோட அப்பா வந்து கூட விளையாடுறாருமான்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல என் பையன் அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணுவானோ, கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த இடத்துல அந்த மாதிரி அவங்க ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோன்ற டேரெக்டாக கேட்டுட்டு அவங்க எங்கே ஹர்ட் ஆகிடுவாங்களோன்றது மட்டும். பட் அம்மா கரெக்டாக இருக்குண்ணா, அம்மா உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுறேனா அப்படின்றத மட்டும் நான் செக் பண்ணிப்பேன். பட் அவங்க அந்த ஸ்ட்ரகிள் அவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் நிறைய தடவை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் என் பையன் டைரி எடுத்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த ஃபாதர்னு பார்த்தீங்கன்னா ரம்யா தான் எழுதியிருப்பான், நேம் ஆஃப் த மதர்னு பார்த்தீங்கன்னா ரம்யா தான் எழுதியிருப்பான். ஒரு தடவை நான் என் தங்கச்சி பையன் குழந்தை, என் பையன் 3 பேரும் 2 வீலரில் போயிட்டு இருக்கோம். அப்போது நான் லிசன் பண்ணிட்டு வரேன். அவன் சாய், என் தங்கச்சி பையன் பேர். அவன் சொல்கிறான், விச்சு உனக்கு அப்பா இல்லைடா, எனக்கு தான் அப்பா இருக்கார்ல. ஹீஸ் அ வெரி ஸ்மால் சைல்டு, அது குறை சொல்லக்கூடாது. என் பையன் அந்த இடத்துல என்ன ஆன்சர் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டே வரேன். யாரா சொன்னேன் எனக்கு அப்பா இல்லைன்னு? வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்காருல்ல, அப்புறம் என்ன இவங்க தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதை விட எனக்கு ஒரு என்ன சார் வேணும்? ஸோ எங்கள் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு கேரக்டர் இல்லவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் மம்மி மட்டும்தான். உங்க உலகத்துல அப்பாங்க ஒரு ஆள் இல்ல அப்படின்னு ஒரு கேரக்டரே இல்லை. நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அது மம்மி தான் எல்லாமே. இது ஓகே. உங்க நண்பர்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்து அப்பா வராங்க, உங்க வீட்டில் அப்பா வரலையா, அந்த மாதிரி எனக்கு நண்பர்களை கேட்கும்போது எப்படி சமாளிப்பீங்க அதை? இல்லை, மோஸ்ட்லி யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் எனக்கு அந்த ஃபீலே இருக்காது. ஏன்னா எங்கள் மம்மி வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே கொடுத்ததில்ல. ஷீ இஸ் 100 times மோர் தேன் ஹிம். சத்தியமாக சொல்லணும்னா இல்லைம்மா, ஆக்சுவலாக நான் வந்து உங்கள் அம்மாவை குறைத்து மதிப்பிடலை.
உங்கள் அம்மா வந்து 100 டைம்ஸ் பெட்டராக இருக்கலாம். நான் என்னதான் இருந்தாலும் கூட ஒரு பாயிண்ட்ல, சின்ன பாயிண்ட்ல, ஏன்னா மகள்களுக்கு எப்போவுமே செல்லம் அப்பா தான். நீங்க அம்மா தப்பா நினைச்சுப்பாங்க, நீங்க ரொம்ப தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மாவே இவ்வளவு ஓப்பனா பேசும்போது நீங்க If வந்து she says, தயங்காம சொல்லலாம். definitely she can share. I'm not going to get hurt for sure, Varsha. ஸோ மோஸ்ட்லி 7 இயர்ஸ் ஆச்சு நாங்கள் இப்படி செப்பரேட்டாக இருக்கிறது. ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன இது இருக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ் டேக்கெல்லாம் வந்துட்டு மீதி எல்லாரும் வரும்போது லைட்டாக இருக்கும், ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, இல்லை நம்ம மம்மி மட்டும்தான், மம்மி தான் டபுள் ரோல், அவங்க தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதாயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ அவங்க சொல்லும்போது ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒரு மேட்டர் சொன்னாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டேலாம் ஒரு அழகான ஈவெண்ட் ஒன்று இருக்கும். என்னன்னா, ஒரு பெண் குழந்தை வந்து அத்லெட்டில் ரன் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று இருக்காங்கன்னா, அப்பா கூட ஒரு குளுக்கோஸ் பாட்டில் வச்சுட்டு சுற்றுவார், பின்னாலேயே சுற்றுவாங்க. அவங்க ட்ரெஸ் வேணால் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு இது இருந்துட்டு இருந்தது. அப்படி கூட நீங்கள் பல்வேறு அக்கேஷன்ஸை நீங்கள் உங்கள் பெண் கூட கடந்துருக்க கூடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் நினச்சிருக்கீங்களா, இந்த இடத்துல என்னோட கனவை இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமே? அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சத்தியமாக நினச்சதில்ல. அவர் இல்லை அப்படின்றத என் குழந்தைங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அந்த குளுக்கோஸ் பாட்டில் தூக்கிட்டு நான் கூட ஓடுவேன் சார். அவள் ஃபர்ஸ்ட் தான், ஸ்போர்ட்ஸ்லையும் அத்லெட்லையும் ஃபர்ஸ்ட் தான். நீங்கள் சொன்ன அதே குளுக்கோஸ் பாட்டிலையும் அம்மா தூக்கிட்டு ஓட முடியாதா சார்? நான் ஓடி இருக்கேன் அது கிரவுண்டில். வர்ஷா வா ஷி கேம் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் டெஃபினட்டாக இல்லவே இல்லை. சிங்கிள் பேரண்ட்ன்ற வார்த்தையே வேண்டாம். நாங்களாம் சூப்பர் மாம் அண்ட் சூப்பர் டேட். நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது அவங்களால ஏன் சொல்ல முடியலன்னா, ஒரு அப்பா அம்மா இருந்து வளர்கிற பசங்களை விட நாங்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராங். எங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்தே யதார்த்தத்தை பார்த்து நாங்கள் பழகிட்டோம். ஸோ அது வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ நாங்கள் பழகிட்டோம். ஆமாம். ஸோ எவ்வளவு ஒன்றுமே இல்லைனாலும் மினிமலிஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் வாழ பழகிட்டதுனால அப்படி ஒரு ரோல் இல்லையா, இல்லை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சு இமேஜின் பண்ணி தான் எங்களால் சொல்லவே முடியுது. ஸோ மேபி நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இவங்களுக்குலாம் திரும்ப வச்சிங்கன்னா ரொம்ப மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இவங்க எல்லாருமே வருவாங்க. நிச்சயமா. இது வரைக்கும் நீங்கள் ஒரு பெண் பிள்ளையா அம்மா இல்லை அப்படிங்கப்போ வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும்ல. ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக நம்ம அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை எப்படி உடைச்சிங்க? அந்த தயக்கத்தை உடைச்சது நீங்களா உங்க அப்பாவா? உடைச்சது அப்பா தான் சார். அப்பாவே தான் உடைச்சாங்க. எப்படி அதை வந்து ஃபர்ஸ்ட் அதை இனிஷியேட் பண்ண முடிஞ்சது, எப்படி ஆரம்பிக்க முடிஞ்சது அதை? இல்லை, எனக்கு வந்து அதில் ஒன்றும் தெரியல. என் பொண்ணு அவளுக்கு நான் 2 ரோலுமே பண்ணிட்டு தான் இருந்தேன். அதில் தெரில எனக்கு. நிஜமாக ரொம்ப ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் அந்த பேடை எப்படி கட்டிக்கணும்னு கூட கேட்டா அவள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் கூட வந்தது அந்த சமயத்தில். அப்போ நான் சொன்னேன், அத்தைகிட்ட கேளுமா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எனக்கு அதெல்லாம் தோணலை. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் சார், என் பசங்க அம்மாவை பார்க்க முடியாமல் இருக்கின்ற வருத்தம் சார். சார் என்னதான் இருந்தாலும் அம்மாவோட பாசம் தான் சார். இங்கே நிறையா பேசினாங்க எல்லாருமே. அம்மா தான். அம்மா பார்க்குற மாதிரி ஒரு ஆம்பளை பார்க்க முடியுமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட மகள் கூட அம்மா அப்படின்னு அவங்க பார்த்ததில்லை, அவங்க வந்து பேசினதா ஒரு இது இல்லை. பட் ஆனால் நீங்கள் இத்தனை நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஒரு துணை கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நீயும் நானும் தான் வாழ்க்கையை கொண்டு போகிறோன்னு சொல்லி கல்யாணத்தை தொடங்கி ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு இல்லை அப்படிங்கிற ஒரு இது வருது. அப்போ நீங்கள் எந்தெந்த நேரங்களெல்லாம் இல்லை அப்படிங்கிற நேரத்தை எப்போல்லாம் உணர்ந்துருக்கீங்க? அவங்க மறைவுக்கு பின்னால் எப்போல்லாம் அதை உணர்ந்துருக்கீங்க? அவங்க இல்லைன்ற ஃபீலிங் வந்து எப்போதுமே இருக்கும் சார். அது இப்போ கூட தான் இருக்குது நமக்கு. இந்த மாதிரி இருந்தால் என் பிள்ளைங்களை இப்படி வளர்த்துருக்கேன் பார், நான் நல்லா பார் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லைன்ற ஃபீலிங் இருக்கு. நீங்கள் இப்போ கூட நீங்கள் வந்து பிள்ளைகள் சார்ந்தே பேசுகிறீங்க சார். ஒன்று இல்லை சார், நான் கேட்குறதுனா நீங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்கிறீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். நான் வந்து பிள்ளைகளுக்காக வாழறேன், எனக்காக வாழறேன். புரியுதுங்களா? நான் அதுக்காக ஐ ஹவ் நாட் கில்ட் ஆல் மை ஃபீலிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். புரியுதுங்களா? நீங்கள் சரி சொல்லிடுறேன், அதில் என்ன இருக்குது? எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து வயசு இறக்கும்போது எனக்கு 34 வயசு. நேச்சுரலாக சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, தவறி போயிடக்கூடாது இல்லை, ரொம்ப தவறான பாதையில் போய் குழந்தைங்களுக்கு ஆகிடுவாரு. எனக்காக ஒரு லைஃப் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன் லீகலாகவே. எனக்காக இந்த ஓப்பன் ஸ்பேஸில் சொல்கிறேன், தப்பு இல்லை, நீங்கள் சொல்லு தப்பு. நான் வந்து எனக்காக ஒரு லைஃப் வேணுமே. என்னுடைய பர்சனல் இதை யார் கொடுப்பாங்க எனக்கு? ஓகேவா? ஐ மேரிட் எ விடோயர் வித் எ பாய். ஓ, இங்கே தான் சொல்கிறேன். அது பசங்களாம் தெரியும். அவனுக்கு இன்றைக்கி வளர்ந்தெல்லாம் ஜம்முன்னு ஆகிட்டான், அவனும் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டான். ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணால் எங்கள் பசங்களுடைய இது எதுவுமே கெட்டு போயிடக்கூடாதுன்றதுனால we are resided separately, not living separately. ரெசிடென்ஸ் செப்பரேட், அவ்வளோதான். புரியுதுங்களா? அவங்களும் நல்லா இருக்காங்க, அந்த பசங்களுக்கும் நல்லா பண்ணியிருக்கேன், எங்கேயும் பண்ணியிருக்கேன். அவளும் சிங்கிள் பேரண்ட்டாக அந்த குழந்தைய வளர்த்து அவங்களும் அந்த குழந்தையெல்லாம் நல்லா பொசிஷனில் இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஸ்டிக்மா இதெல்லாம் உடஞ்சிருக்கு. இப்போ இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறதே வந்து ஒரு ஸ்டிக்மா உடஞ்சிருச்சு அப்படிங்கிற பொருள் தான்.
ஆனால் அப்பா வந்து இது மாதிரி விடோ ஒருத்தவங்களை ரீமேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? உங்களுக்கு சொன்ன உடனே அந்த ஃபீல் எப்படி இருந்தது? இல்லை சார், நான் அப்பைத்துலேருந்தே அப்பா பொண்ணு தான் சார். ஸோ அது அப்பா பண்ணால் சரி, அவ்வளோதான். மேபி எங்கள் அண்ணன்ட்ட கேட்டிருந்தா அவன் ப்ராப்பர் பதில் சொல்லியிருப்பான் போல். அப்பா பண்ண அதான் சார். இப்போது எல்லாருமே எல்லாருமே எல்லாருக்காகவும் இருந்தாலும் எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கான பர்சனலுங்கிறது டிஃப்ரெண்ட், அவங்களுக்கான ஸ்பேஸுங்கிறது டிஃப்ரெண்ட். இப்போ நாளைக்கு எங்களுக்கு அப்புறமோ இல்லை அப்பாவோட கடைசி காலத்துலேயோ யாராவது ஒரு கம்பெனியனாவாச்சு யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இட் இஸ் இஸ் லைஃப்ல சார். அவர் எங்களுக்காகவே வாழ்ந்து அவருக்கு நாளைக்கு என்ன நாங்கள் ஆஸ்கர் விருதா கொடுக்க போகிறோம். இல்லை சார், உண்மையில நீங்கள் ஜென்டில்மேன் சார். நீங்கள் இல்லை இருக்கலாம், மேபி எல்லாருமே இல்லை. அது நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னுடைய சுயநலம். நான் எல்லாருமே அதை சொல்றதும் சுயநலம்னாலும் அதை சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். நான் வந்து என்னோட சுயநலத்துக்காக தான் பண்ணேன்னு. இப்போ இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மூமெண்ட் இப்போவா அப்புறமாண்ணா? கிஃப்ட் வச்சிருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சார், இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் 100 வயசு இருப்பீங்க. உங்களோட பேரை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு தான் நீங்கள் இது பண்ணுவீங்க. ஓகே, கவலையே படாதீங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ அவர் பேசும்போது ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ஆன பின்னால் ரீமேரேஜ் பண்ணுறதும் அப்படிங்கிற பற்றி நீங்கள் என்னைக்காவது பேசியிருக்கிறீங்களா? இல்லை அதை பற்றின தாட்ஸ் வந்து அப்பாவுக்கு ஏன் பண்ணி வைக்கக்கூடாது? இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு பர்சனலாக வந்து நான் தான் எல்லாமே. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாட் வந்ததே கிடையாது. நானே சொல்லுவேன், என்னப்பா அப்படிம்பேன். அவர் வந்து இல்லை பரவாயில்ல, எனக்கு நீ தான், ஏன்னா எந்த விதத்துலையும் நீ பாதிக்கப்பட்டுறக்கூடாது. எனக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, நீங்க வற்புறுத்திருக்கீங்க பண்ணலாமேன்னு. ஆனா வந்து எந்த விதத்துலயும் நீ பாதிக்கப்பட்டுறக்கூடாது, எந்த விதத்துலயும் ஓ சந்தோஷம் போயிடக்கூடாது அப்படிம்பாரு. ஸோ அதை மட்டும் அவர் வந்து 100% எப்பவுமே என்ஷோர் பண்ணுவார். பட் ஆனால் சார், அவங்க சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த தாட் இல்லை அப்படின்னு. கண்டிப்பாக வந்து இந்த சமயத்தில் நமக்கு ஒரு ரீமேரேஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த விஷயம்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு எந்த தருணத்துமே உங்களுக்கு தோணலையா? தோணலையும் சொல்ல மாட்டேன். இதுதான் ஆக்சுவலாக உண்மை. ஆனால் அதை நான் அவளுக்கு எந்த சமயத்திலையும் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ சொன்னது கிடையாது. ஏன்னா இந்த உணர்வுகள்லாம் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. என்னோட ரிலேட்டிவ்ஸே நிறையா சொல்லுவேன், என்னடா குழந்தை இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வந்து பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. அதே இது சில பேர் சொல்லுவாங்க, இது வேண்டாம்ப்பா நீ செஞ்சதே நல்லது, அந்த சித்தி அவங்க வந்து ஏதாவது கொடுமைப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஆனால் நான் தான் ஒத்துக்கிறேன் ஃப்ராங்கா, ஐ எம் நாட் ஏ செயின்ட். அப்பாக்கோ அம்மாக்கோ ஒரு மறுமணம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு பேச்சு வீட்டில் வந்திருக்கு, இல்லை அதை பற்றின சின்ன டிஸ்கஷன் அது போயிருக்கும்ல, அப்படி ஏதாவது நடந்திருக்கா? 3rd 4th தான் படிச்சிருந்தேன். அப்பா கிட்ட போய் டேடி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க, எதுக்கு நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னு பேசும்போது அப்பா என்ன நினச்சாங்கன்னு தெரியல, கொஞ்சம் கோவமாகி ஓ லைஃப்பை பாரு, உனக்கு நான் நல்லா பண்ணுறேன்னா என் லைஃப்பை பற்றி நினைக்காத, அது முடிஞ்சிடுச்சு, அது முடிஞ்சதுக்கு அடுத்து நம்ம புதுசாக எதுவும் ஓப்பன் பண்ண வேண்டாம், அதை விட்டுரு அப்படின்னு அந்த டைம் அப்பா சொன்னது வந்து எனக்கு நான் கொஞ்சம் அதை ரொம்ப இதுவாக எடுத்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு நான் மறுமணம் பண்ணிக்கலாமேங்க ஒரு தாட் ஒருபோதும் வந்தது இல்லையா? நான் பண்ணிவிட்டால் என் மகளுக்கு பாதிப்புகள் நிறைய வரும், படிப்பு சம்பந்தமாக நினைச்சிருக்கீங்களா? இல்லை பண்ணிக்கிட்டாலுங்கிறது ஹைப்போதெட்டிக்கல். நான் அந்த மாதிரி பண்ணலாமேன்னு ஒரு மொமெண்ட்ல கூட நினைச்சது இல்லையா நீங்க? நான் அது மாதிரி இந்த இதற்காகவே அதை தவிர்த்துட்டேன். ஆனால் ஆசை நினைச்சிருக்கீங்க, பட் தவிர்த்துருக்கீங்க. ஆமாம். மறுமணம் பற்றின கேள்வி வந்து பேசுறது வந்து ஆண் ஈஸியாக பேசிடலாம். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து மனைவி இல்லைன்னா ஒரு வருமோ 2 வருஷமோ கழிச்சு சொந்தக்காரங்களே கூட லேசாக ஆரம்பிப்பாங்க. சரி ஓகே, உனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனையும் பார்க்கணும்ல, உனக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் இந்த ஒரு பாயிண்ட் ஆரம்பிப்பாங்க. பட் இது அப்படியே வந்து பெண்களுக்கு அது இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இப்போ யாராவது ஒருத்தவங்க கணவர் இல்லை ஏதாவது இருக்குன்னா அப்படி யாராவது சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தவங்களோ அந்த பேச்சை தொடங்குறாங்களா? சொந்தக்காரங்க தொடங்குனாங்கிறத விட நம்ம பழக்க வழக்கத்தில், ஏன்னா சொந்தத்தில் இந்த மாதிரி பெண்களுக்கு செகண்ட் மேரேஜுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எங்கள் சர்க்கிளில் யாருக்கும் அமைஞ்சதில்லை. திடீர்னு நான் ஒரு நாள் டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது பாப்பா டெட்டால் எடுத்து குடிச்சிட்டா, தூக்கிக்கிட்டு போகணும், எனக்கு வந்து வண்டியும் ஓட்டணும், நான் பாப்பாவையும் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப நான் இருக்கிறது வந்து சொந்த பந்தம் இல்லாத ஒரு இதில் இருக்கிறேன். எதை கூப்பிட்டாலும் நான் போய் வர்றதுக்கு அவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அப்போ இந்த மாதிரி வெளி சர்க்கிளில் ஒரு டாக்டர் நமக்கு பழக்கமாகறாங்க, ஒரு நர்ஸு பழக்கம். அப்போ அந்த டாக்டர்லாம் என்னை கேட்டாங்க, ஓப்பனாக கேட்டேன், இவ்வளோ சிரமப்படுற, இவ்வளோ ஏஜாக இருக்கிற, ஏம்மா உனக்காகவும் பசங்களுக்காகவும் இன்னொரு லைஃப் அமைச்சிக்கலாமே அப்படின்னு. எனக்கு என்னென்னா, இன்னொரு லைஃப் அமைச்சிக்கிட்டா எனக்கு வேணால் இன்னொரு ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க, என் பசங்களுக்கு அதே அப்பா வருவாரா?
டாக்டருங்கவர் வந்து ஒரு மூன்றாவது நபர் தான். ஆமா. அவர் வந்து அட்லீஸ்ட் நம்ம மேல இவ்வளவு அக்கறை செலுத்தி அவர் கேட்கவா செய்றாரு. இந்த சொந்தக்காரங்க யாருமே எடுக்கலைங்கிற வருத்தம் இருந்திருக்கா? இருக்கு. இப்போ நாட்கள் ஆக ஆக முன்னாடி என்னோட குழந்தைங்க சின்ன சின்னதாக இருந்துச்சு. இப்போ அவங்கவுங்க மெச்சூர்டாக போயிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு ஏஜ்ட் ஆகுது. அவங்க வளர வளர நான் ஏஜ்ட் ஆகுறேன். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைனா என்ன கூட்டி போறதுக்கு யாரும் இல்லை. உங்களுக்கு ரீமேரேஜ் பத்தின தாட்ஸ் வந்திருக்கா, இல்ல உங்க வீட்ல மகளோ யாராவது பேசுறத பத்தின விஷயம்? ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எஸ் வி நீட் அ கம்பேனியன். நம்மளோட ஃபிசிக்கல் நீட்ஸ்க்கு இல்லைனாலும் எமோஷனல் நீட்ஸ்க்கு நமக்கு ஒரு பர்சன் யாராவது வேணும். ஒருத்தர் ஷேர் பண்றதுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன் வேணும். ரிலேஷன்ஸ்லலாம் யாரும் அந்த மாதிரி சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற பர்சன் வந்து மச்சி யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கோ மச்சி, யார் கூட லிவின்ல ஏறு மச்சி, நீ ஹாப்பியாக இருக்கணும் மச்சி, நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற, நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறப்போ எனக்குமே ஓகே நமக்கு ஒரு பர்சன் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டீவியேஷனில் போனேன். பட் அவங்க சொன்ன அதே பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல் மீ, ஐ வில் டெஃபினெட்லி கெட் அ ஹஸ்பண்ட் ஃபார் ஷுர். பட் ஃபார் ஷுர் மை சில்ட்ரன் ஆர் நாட் கோயிங் டு கெட் another father. அது டெஃபினட்டாக நடக்க போகிறது கிடையாதுன்றதை நான் ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ வேண்டாம். அம்மா எடுத்த முடிவு உங்களுக்கு ஓகேவா? கண்டிப்பாக அம்மா எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க வேண்டியதான். இல்ல அம்மா உலகத்திலேருந்து பார்க்காதீங்க, நீங்க உங்க உலகத்திலேருந்து பாருங்க. நீங்க ஏன்னா ரெண்டு பேரும் நான் வந்து அம்மாக்காக வாழ்றேன், நான் வந்து பொண்ணுக்காக வாழ்றேன்னு சொன்னாலும் ரெண்டு பேருக்கு தனித்தனி உலகம் இருக்கு. அப்படி அந்த உலகத்திலேருந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க நண்பரோட போயிருவீங்க துணைக்கு, ஓகே, உங்களோட அண்ணன் இருந்தாங்கன்னா அவரும் ஒரு நண்பரோட போயிடுவாங்க. அம்மா என்னைக்கு துணையோட போனாங்க? நீங்களாம் இருக்கிறீங்க, அவங்களுக்கான துணையோட என்னைக்கு போயிருக்காங்க? நிறைய விஷயங்கள் எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் நம்மளோட சிறப்பு விருந்தினர் ஒருத்தங்க கலந்துக்க இருக்காங்க. திருமிகு பிரியா வேணுகோபால், சென்னை சிங்கிள் பேரண்ட் அசோசியேஷனுடைய ஃபவுண்டராக இருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து உங்களுடைய கெஸ்ட் லிஸ்ட் பார்க்கும்போது ஃபவுண்டர் சென்னை சிங்கிள் பேரண்ட் அசோசியேஷன் அப்படின்னு போட்டிருந்தது. இந்த அசோசியேஷன் நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த அசோசியேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ சென்னை சிங்கிள் பேரண்ட்ஸ் வந்து ஐ ஸ்டார்டட் இன் 2017. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது தட் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் குரூப் சென்னையில் இருக்குன்னு. இப்போ நான் குரூப் ஆரம்பித்தது டு பி வெரி ஆனஸ்ட் வாஸ் பிகாஸ் ஐ வாஸ் அ டிவோர்சி. பை த டைம் அவர் என்ன விட்டுட்டு போகும்போது எனக்கு 2 ஆம்பளை பசங்க. ஐ ஸ்டார்டட் மீட்டிங் நிறைய என்ன மாதிரி பேரண்ட்ஸு, ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ். அண்ட் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பசங்களுக்கு வந்து there was a stigma attached. whatever said and done, நம்ம இந்தியாவில் வந்து we are a conservative society. ஸோ பசங்களுக்கு வந்து I wanted to break that stigma. I wanted children to be able to tell each other that my mom is single or my father is single. அது வந்து ஒரு ஹிக்கப் இல்லாமல் ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் சொல்லணுன்னுக்காக தான் இந்த குரூப்பை நான் ஆரம்பித்தேன். ஓகே ஓகே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி in my group we call ourselves double parents. ஐ எம் அ டபுள் பேரண்ட். ஏன்னா நான் வந்து 2 பேரோட வேல்யூம் செய்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிறைய ஹேண்ட்ஃபான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். ஆல் த பெஸ்ட். யூ ஆர் த நியூ ஜென் பீப்புள். பி வெரி ப்ரவுட் ஆஃப் ஹூ யூ ஆர். அண்ட் நீங்கள் எல்லாரும் ஐ எம் ஸோ ப்ரவுட். உங்கள் கதையெல்லாம் கேட்டது இஸ் வெரி இன்ஸ்பைரிங். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஒரு சைடில் வந்து பேசிகிட்டு இருக்கோம், பெற்றோர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, அதாவது ஒற்றை பெற்றோர்களாக இருந்து குழந்தைகளை வளர்த்தவங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்த பிள்ளைகள். நம்மோட இதை பேசுறதுக்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் இருக்காங்க. சமூக செயற்பாட்டாளர் திருமிகு ஓவியா அவர்கள், அதே போல் எழுத்தாளர் திரு பாஸ்கர் சக்தி அவர்கள். சார் வெல்கம் சார். சார் இது வரைக்கும் பல விஷயங்களை நீங்கள் பேசியிருப்பீங்க. ஆனால் இந்த விஷயத்துக்காக நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னா எனக்கு ஹீ நெவர் கிவ் அப் ஆன் மீ. ஈவன் எங்கள் அம்மா என்னை வந்து 3rd ஸ்டாண்டர்டில் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அப்பா வந்து நினச்சிருந்தா என்னை விட்டுட்டு அவர் ரீமேரேஜ் பண்ணிவிட்டு அவரோட லைஃப்னு பார்த்துருந்துருக்கலாம். இன்ன வரைக்கும் எனக்கு விட்டு கொடுக்கவே இல்லை. என் பொண்ணுன்னு தான் இருக்கார். எனக்கு என்னென்னா அவருக்கு வந்து ஒரு நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறேன். எனக்கு லைஃப் இருக்குது, அடுத்து மேரேஜ், நான் அப்படி போகும்போது எங்கள் அப்பா தனியாக இருப்பார். அதனால் என்னோட ரெக்வஸ்ட்டு ஹீ ஷுட் ஹாவ் சம் கம்பேனியன் ஆஃப்டர் தட். அதுதான். ஸோ பாஸ்கர் சக்தி சார், ஒரு ரைட்டராக இந்த ஷோவை வந்து ஒரு நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை பற்றி? நான் வந்ததுலேருந்து கவனிச்சுட்டு இருந்தேன். 2-3 விஷயம் எனக்கு மைண்டில் தோணுச்சு. ஆக்சுவலாக லைஃப் வந்து ஒரு தடவை தான் நமக்கு. அந்த லைஃப்பை முழுமையாக வாழணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் பிரயத்தனப்படுறோம். இவங்க எல்லாருடைய நோக்கமும் கூட அதுதான். ஒரு வேளை நமக்கு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கை போயிடுச்சுன்னு வச்சுருங்க, அதோடு நம்ம லைஃப் முடிஞ்சிருதில்ல, வாழ்ந்து தீர்த்துருவோம். ஆனால் அந்த கை போனதுன்றது ஒரு குறை தான் கடைசி வரைக்கும். நம்ம அதோட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துருவோம். இவங்க பேசும்போது நிறைய சொன்னாங்க குழந்தைங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தியாகங்கிறத தாண்டின வார்த்தையெல்லாம் நம்ம பிரயோகப்படுத்த வேண்டியிருக்கு. அவ்வளோ தூரம் அவங்க வந்து தங்களுடைய சொந்த சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து குழந்தைகளை வளர்க்குறது, இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம்
கேட்க நல்லா இருக்குது. கொஞ்சம் ஓவர் சென்டிமெண்ட்டாக இருக்குது எனக்கு நடைமுறைக்கு அதெல்லாம் கொஞ்சம். ஏன்னா பசின்னா முதல்ல அது எனக்கு தான். என் பசியை நிரப்பிட்டு தான் நான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, அவங்க எவ்வளோ நெருக்கமானவங்கனாலும் என் பசியை தீர்த்து தான் அவங்க கொடுப்பேன். ஸோ லைஃப்பில் அவங்க எவ்வளோ இழந்திருக்காங்கிறத நினச்சி கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் இந்த குழந்தைங்களில் அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு கம்பெனி வேணும்னு அவங்க இப்போ சொல்கிறாங்க. ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சிங்கிள் பேரண்ட்றது ஒரு பெரிய டேபுவாக இருக்குங்க. ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேரோட அரவணைப்பு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஆளுமையிலே அது ஒரு முக்கியமான பங்கை செலுத்தும். கண்டிப்பாக தேவை. அது வந்து அந்த குழந்தைக்கான தேவை. பட் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு பார்ட்னர் இல்லைங்கும்போது இன்னொரு பார்ட்னர் தேர்ந்தெடுத்துக்கிறது தான் சரியானதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த இது நமக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, இப்போ ஒரு பேரண்ட் இல்லாதது என்ன மாதிரியான தாக்கத்தை அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்துது? நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயம், இவங்களாம் ரொம்ப தன்னம்பிக்கை வந்து அதிகமான குழந்தைகளாக தெரியுறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ அறிவாளியாகலாம், மெச்சூரிட்டி ஆகலாம், ஆனால் அந்த டீனேஜில் குழந்தைகளோட சக குழந்தைகளோட ஷேரிங், அதில் கிடைக்கக்கூடிய ஒரு கல்வின்னு நான் வந்து பாடத்தை இதை சொல்லலை, அதில் கிடைக்கக்கூடிய வேறொரு விதமான எஜுகேஷன் இருக்குல்ல, சமவயது குழந்தையோட பேசுகிறதுன்னு வழியாக, உறவாடுறதுன்னு வழியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம், இது எல்லாமே மிஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து இதனுடைய பெரிய ஒரு நெகட்டிவ் சைடாக இருக்குது. ஓவியா மேடம், ரீமேரேஜ் அப்படின்னு பேசுகிறதே இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் ஓப்பனாக இந்த மாதிரி ஓப்பன் ஃபார்மில் பேச முடியுது. இன்னும் ரீமேரேஜ் இதில் பெண்களுக்கு ரீமேரேஜ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு டேபுவாக தான் இருக்குதா? அது எந்த அளவில் இருக்குது? மறுமணம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அதில் 2 கேட்டகரி இருக்குது. பெற்றோரை பார்த்து மறுமணம் செய்கிறது, அதாவது மருமக இறந்து போயிடுறாரு, அப்போ பெற்றோரே வந்து மகளுக்கு வந்து தேடுறாங்க. அப்போ அவங்களே வந்து குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்கள நாங்கள் வச்சுக்கிறோம், நாங்கள் பொறுப்பு, நாங்கள் வளர்த்துக்குருவோம், நீங்கள் வந்து பொண்ணை கட்டிக்கிறீங்களா, இந்த மாதிரி பேசுகிற ஒரு நிலையை தாண்டி அந்த பெண் சுயமாக முடிவெடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு போகும்போது அதில் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக தான் அவங்க போக வேண்டியிருக்கு. அதாவது அவங்க வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா ஈக்குவலாக பார்க்க முடியல. இப்போ உதாரணமாக 25 வயசில் ஒரு பெண் கல்யாணம் ஆகாத பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அதே 25 வயசில் ஒரு கல்யாணம் ஆகி டைவர்ஸோ அல்லது ஈவன் கேஷுவாலிட்டியோ மரணமோ விதவைங்கிற நிலைமையோ இருந்தால் இந்த 2 பேரும் ஒரே வயது ஒரே கல்வி தகுதி அப்படின்னு இருந்தால் கூட அவங்களுடைய அலையன்ஸ் பேட்டர்ன், அவங்களுக்கான மணமகன் லிஸ்ட் வரும் பொழுது அந்த கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடாதுன்னு சமூகம் நினைக்குது. நீ என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி மறுமணத்துக்கு உள்ள பெண் தானே, அப்போ உங்களுக்கு அந்த வேறுபாடுகள், நீ வந்து இயற்கையாக இயல்பாக ஒரு முழு உரிமையோடு ஒரு வாழ்க்கைக்குள்ளார மறுபடியும் நுழைய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. மறுமணத்துக்கு வந்து இந்த சமூகம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எந்த வகையிலையும் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம், ஒரு கேள்வி இருக்குது, கேட்கலாமா? ப்ளீஸ் 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 சார். அவங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உங்கள் பசங்களாம் வளர்ந்துட்டாங்க, பை சான்ஸ் ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க வந்து சிங்கிளாக இருக்க வேண்டிய அவசியம் வருது, நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அது ஏதோ ஒரு விபத்தோ இல்லை விவாகரத்தோ ஏதோ ஒன்று, அவங்க சிங்கிளாக இருக்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு மனப்பூர்வமாக வரவேற்பீங்க? அது ஏன்? ஏன்னா நான் பட்ட கஷ்டம் நாளைக்கு ஃப்யூச்சரில் அந்த இன்சிடென்ட் அதுக்கு நடக்கும்போது அது ஏற்றுக்க மனசு நமக்கு வராது. ஏன்னா நம்ம லைவாக பார்த்துட்டோம். இதுதான் சிக்கலே. இதைத்தான் சொல்கிறேன், இதைத்தான் தியாகம்ங்கிற பேரில் நம்ம வந்து போட்டுட்டு நம்மளே வதைப்படுத்திக்கிறதோன்னு நான் சொல்ல வரேன். உங்கள் குழந்தைக்கு அது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. இயல்பாக இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான முழு உரிமையும் இதுவும் நமக்கு இருக்குது. இந்த தியாகம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சில மித்தை உருவாக்கி வச்சுருக்கோம்ல, அதை ரொம்ப ஓவர் க்ளோரிஃபை பண்ணி வச்சுருக்கோம் ஒரு 50-60 வருஷமாக. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம், கொஞ்சம் யோசிக்கலாம். அதான் என்ன சொல்கிறேன். ஒருவேளை என்னோட பெற்றோர் எனக்கு மறுமணம் செஞ்சு அவங்க சம்மதத்தோடு நடந்திருக்கலாம். ஏன்னா என்னோட பெற்றோரே இதை பற்றி பேசவே இல்லை, எனக்கு கூட பிறந்தவங்க எதுவுமே பேசவே இல்லை. புரியுது. அப்படிங்கிறப்ப நான் இதை பற்றி பேசுறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா பேசினால் நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு தேவையற்ற விமர்சனங்கள் வரும் அப்படின்னு. இன்றைக்கி நான் பட்ட கஷ்டத்தினால நான் நாளைக்கு என் பிள்ளையும் அந்த கஷ்டம் படக்கூடாதுங்கிறக்காக நான் அதை அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நான் அதை வந்து உங்களை யாருமே அதை ஆதரிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்கல்ல என் பிள்ளை வந்து அதை அனுபவிக்கக்கூடாதுன்னு, அதே மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டில் வாழ்கிற பெண்ணுக்காகவும் எதிர்த்த வீட்டில் வாழ்கிற பெண்ணுக்காகவும் நீங்கள் ஏன் யோசிக்க முடியலை? உங்கள் பெண்ணுக்கு வரும்போது ஒரு மாறுபட்ட முடிவு எடுக்கணுங்கிறதுல நீங்கள் தயாராக இருக்கீங்க. ஆனால் சமுதாயத்தில் இது தப்பு, இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு கருத்தோடு இருப்பது தவறு
அப்படிங்கிறதை பற்றி நீங்க ஏன் யோசிக்கல? தனிப்பட்ட ஒரு நபர் மட்டும் எடுக்க முடியாது இல்லைம்மா. இப்போ சமுதாயங்கிறது அனைத்து பேரோட தரப்பையும் நம்ம அதைத்தான் நானும் சொல்றேன். அனைத்துங்கிறதுல நீங்களும் இருக்கீங்கல்ல. ஆக்சுவலாக இந்த ஒற்றை பெற்றோர் பேரண்ட்ஸ் பற்றி பேசும்போது நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சோம். அது எல்லாமே வந்து நீங்கள் சொன்னதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இதெல்லாம் வந்து டேபு, இதெல்லாம் பேசவே கூடாதுன்னு இந்த இடத்துல இன்றைக்கி அது ஓப்பன் ஃபார்மில் பேசுகிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. அதை விட எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, உங்களுக்கு இருக்க அதே லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து உங்களோட வயதில் ரொம்ப கம்மியானவங்களுக்கும் இருக்குது. வந்து அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கி தான் ஆஃபீஸில் போயிட்டு அவர் ஒரு வாரம் வரமாட்டார், அந்த ஒரு வாரம் அந்த வேலையை நீங்கள் சேர்த்து பாருங்கள் அப்படின்னா அதுவே கஷ்டம். ஒருத்தரோட வேலையை ஆஃபீஸ் டைம் ஒரு 8 மணி நேரம் வந்து கூட சேர்த்து பார்க்குறதே கஷ்டம். அப்போ ஒரு நாள் ஒரு லைஃப் டைம் முழுக்க அம்மாவாகவும் நான் இருப்பேன், அப்பாவாகவும் நான் இருப்பேங்கிறது லைஃப் டைம் முழுக்க பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள் இல்லை. நீங்கள் எல்லோரும் வந்து என்ன சொல்லக்கூடாதுன்னா, என்னை பார்த்துக்கிட்டாங்க அதனால் ஓகேன்னு நீங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க, அதனால் அது ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் அம்மாவோட ரோலை அம்மா தான் பூர்த்தி பண்ண முடியும், அப்பாவோட ரோலை அப்பா தான் பூர்த்தி பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் மறுமணம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டிக்மாவாக பார்த்து இது இப்போ வேண்டாம், இந்த வயசில் வேண்டாம், அது எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவள் பெரியவளாக இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. அவங்க உலகம் வேறு, அவங்க திருமணம் மட்டும் அவங்க உலகம் வேறு. அவங்கள குறை சொல்ல வேண்டிய நீடும் கிடையாது. ஏன்னா அவங்க திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கணவர் அவங்களுடைய குழந்தைகள்னு இருக்குது. அப்போ அதே நேரம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அன்னைக்கு தேதிக்கு வந்து நாம் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிறது ரொம்ப டூ லேட்டாக இருக்கும். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் வழங்கும் தமிழா பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ், கோ பிரசன்டட் பை பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மற்றும் போத்தீஸில் ஆடிக்கு தள்ளுபடி எக்ஸ்ட்ராவா டிஸ்கவுண்ட்டில் வவுச்சர். மற்றும் ஒரு தமிழா நிகழ்ச்சி சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.